ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நான் எத பத்தி பேச போறேன்னா, ஜெர்மனி மட்டும் இல்ல, பல நாடுகள்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கேம பத்தி தான் பேசப் போறேன். அந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி, இந்த மாரி உலகத்துல நடக்கிற இம்பார்ட்டன்ட்டான விஷயங்களும், இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களும் டெய்லி தெரிஞ்சுக்க மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, உலகத்துல நடக்கிற இம்பார்ட்டன்ட்டான நியூஸ் டெய்லி உங்களுக்கு வேணும்னா, மறக்காம YouTubeலயும், Instaலயும் ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலரா டே டு டே நியூஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னா, ஜெர்மனில ஒரு ரிங் ஸ்கேம் அப்படின்னு ஒண்ணு நடக்குது அப்படின்னு. ஆனா, அந்த வீடியோல கமெண்ட்ஸ் பார்த்தேன்னா, எல்லா நாட்டிலயுமே நடக்குது. லைக் அமெரிக்கால நடக்குது, யூரோப்ல இருக்கிற நெறைய இடத்துல நடக்குது, கனடால நடக்குது. எவ்ரி சிங்கிள் கண்ட்ரில இந்த ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அப்பதான் நான் யோசிச்சேன், என்னன்னா இது வந்து நெறைய பேருக்கு இது விஷயத்துல அவேர்னஸே கிடையாது அப்படின்னு சொல்லி, சரி ஒரு டீட்டெயில்டா ஒரு அவேர்னஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நெனைச்சேன். இன்ட்ரஸ்டிங்லி இந்த ஸ்கேம் எனக்கும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், சரி இத பத்தின ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு இது ஒரு ஸ்கேமா இருக்குமோ அப்படின்னு. ஆன் த ஸ்பாட்ல என்னால அத யோசிக்க முடியல. இது ஒரு ஸ்கேம்ன்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஜெர்மனில தான் இருக்கேன். இப்ப நான் பெர்லின்ல இருக்கேன். விச் இஸ் த கேப்பிட்டல் ஆஃப் ஜெர்மனி. அங்க வந்து நான் வந்து ஒரு கம்யூனிட்டி பில்டிங், ஒரு அபார்ட்மெண்ட், நெறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு பில்டிங்ல இருக்கேன். அங்க வந்து ஆக்சுவலி ஓகே செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே. அதனால ஒரு ஒரு மாரி சேஃபா தான் இருக்கு இந்த ஏரியா. ஆனா நான் வந்து ரோட் சைடு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி விண்டோல இருந்து பார்த்தாவே ரோடு தெரியும். அண்ட் இந்த ரோட்ல வந்து லைக் நைட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. பட் காலையில எல்லாம் கொஞ்சம் சேஃபா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நாள் வந்து நான் ஆக்சுவலி இது வந்து காலையில நினைக்கிறேன். காலையில நான் ஏர்லி மார்னிங் நான் ஜிம் போயிட்டு இருந்தேன். அப்ப ஜிம் போறப்போ என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஜஸ்ட் பிலோ த அபார்ட்மெண்ட். அப்பதான் வெளியில டோர் ஓப்பன் பண்ணி நான் நடக்க ஆரம்பிச்சேன். நடக்க ஆரம்பிச்சோனே கொஞ்சம் கொஞ்சம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 50 மீட்டர்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு கார் வந்துச்சு. ஆக்சுவலி அது நல்ல ரியலி நல்ல கார். லைக் மெர்சிடிஸ் பென்ஸ் என்னமோ சூப்பர் சூப்பர் குட் கார். ஸ்போர்ட்ஸ் கார் மாரி இருந்துச்சு. அந்த கார்ல வந்து ஒரு சிலர் இருந்தாங்க உள்ள ஆக்சுவலி. ஒருத்தங்க வந்து கோட் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு வெல் எஜுகேட்டட், இன்டலெக்சுவலா இருக்கிற மாரி தான் இருந்தாங்க. நடுவுல நிறுத்துனாங்க கார் ஆக்சுவலி ரோட்ல. யூசுவலி ரோட்லலாம் நிறுத்தக்கூடாதீங்க. அவங்க நிறுத்தி ஏதோ கேட்க வந்தாங்க. என்னைய கூப்பிட்டாங்க. சரி ஓகே. நான் என்னன்னு சொல்லி நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போனேன். போனதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் ஃபர்ஸ்ட் என்னோட இம்ப்ரஷன் என்னன்னா, ஓகே நல்லா பார்க்க வந்து ஒரு லெஜிட்டான மக்களா தான் இருக்காங்க. ஸோ இது என்னமோ கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி நான் போனேன். என்ன கேட்டாங்கன்னா, ஓகே ஒரு ஒரு ரோடு வந்து அதாவது ஆட்டோபான். ஜெர்மனில வந்து ஆட்டோபான் என்னன்னா லைக் அங்கதான் லைக் அன்லிமிட்டட் ஸ்பீட்ல போலாம். ஹைவேஸ் மாரி. நம்ம ஊர் ஹைவேஸ் தான் இங்க வந்து ஆட்டோபான்ங்கிறாங்க. அங்க வந்து பேசிக்கலி நோ ஸ்பீட் லிமிட். அதுக்கு தான் ஜெர்மனி பேசிக்கலி ஃபேமஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு வந்து ரூட் கேட்டாங்க. ஸோ எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. என்னடா ஆட்டோபானுக்கு ரூட் கேட்கறாங்களே அப்படின்னு. ஏன்னா எல்லா கார்லயும் மேப் இருக்கு. எல்லா ஃபோன்லயும் மேப் இருக்கு. ரூட் லைக் அவ்வளோ ஈஸியாலாம் இங்க ரூட் டப்புன்னு சொல்ல முடியாது. இந்த மாரி ரைட் எடுத்து, லெஃப்ட் எடுத்து போங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ப்ராப்பரா மேப் பார்த்து தான் போற மாரி இருக்கும். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து ஹாம்பர்குக்கு போணும். எனக்கு வந்து ஆட்டோபான் ரீச் பண்ணி போணும். ஏன்னா ஆட்டோபான் மூலியமா தான் போணும். ஸோ என்னோட ரூட் என்ன அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கரெக்ட்டா தெரியல. ஏன்னா ஹாம்பர்க் நீங்க ஆக்சுவலி வேற எங்கேயோ இருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் மேப் பார்த்து போங்க. அந்த மாரி சொல்லணும்னு தான் தோணுச்சு. ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா, அந்த டிரைவர்ல உட்கார்ந்திருந்த கோட் போட்டிருந்தவங்க, டப்புனு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து இது குடுக்குறேன். இந்த கோல்ட் ரிங் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி என் கைக்கு குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நான் 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 இன்ஃபாக்ட் நான் ஆன்ஸர் சொல்லிட்டு இருக்கேன். சொல்ல சொல்ல கையில ஆக்சுவலி வச்சுட்டாங்க. ஆக்சுவலி அந்த கோல்ட் ரிங்க. நீங்க குடுங்க நான் ஹெல்ப் பண்றேன். அது மட்டும் இல்ல என் கூட வாங்க ஹெல்ப் பண்ணுங்க. அந்த மாரி கூட கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு அப்பதான் டவுட் வந்துச்சு. என்னடா இப்படி சொல்றாங்களே! என்னடா கோல்ட் ரிங் எல்லாம் தராங்களே! இதெல்லாம் அதுவும் பார்க்கலாம் நல்லா இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரூட் கேட்டதே தப்பு. ஏன்னா ஆஃப்கோர்ஸ் மேப் இருக்கு, ஃபோன் இருக்கு எல்லாம் பார்த்துரலாம். ஆனா அது மட்டும் இல்ல கூட வான்னு வேற சொல்றாங்களே! அப்படின்னு எனக்கு ஷாக் ஆயிருச்சு. நான் இல்ல நோ நோ நோன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் அப்ப எனக்கு பெருசா தெரியல. இது ஏதோ ஒரு இதுன்னு தான் நெனச்சேன். பட் ஆனா நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா, நெறைய பேரு அவங்க பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சிலருக்கு என்ன நடந்துருந்துச்சுன்னா, என்கிட்ட வந்து பெட்ரோலுக்கு காசு இல்ல. லைக் ஃபியூவலுக்கு டீசல், பெட்ரோலுக்கு காசு இல்ல. எனக்கு வந்து €50 குடுங்க. அதுக்கு வந்து நான் வந்து €50ன்னா ஒரு 50 லைக் எவ்வளோ? ஒரு யூரோ இஸ் ₹100ன்னு வச்சுக்கோங்களேன். 100, 110 ஆயிருச்சு. ஒரு 5000 வச்சுக்கோங்க. ஒரு 5000 ரூப்பீஸ் குடுங்க. எனக்கு பெட்ரோல் போடுங்க. நான் உங்களுக்கு இந்த கோல்ட் ரிங்க குடுக்குறேன். அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு ஆக்சுவலி குடுத்துருக்காங்க. நெறைய பேர் €50 குடுத்து கோல்ட் ரிங்கயும் வாங்கியிருக்கிறாங்க. வாங்குனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போய் தெரிஞ்சது. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அது வந்து கோல்டு இல்ல. அது ஃபேக் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. யாராவது ஒருத்தங்க இந்த மாரி கோல்ட் ரிங்க தரேன். எனக்கு €50 குடுங்க அப்படின்னா, ஆக்சுவலி லைக் ஒரு 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 நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தா, ஒரு சென்சிபிளான ஆளா இருந்தா அது பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒண்ணும் டெக்னிக்கலி €50 குடுத்து கோல்ட் ரிங் வாங்குறது வந்து ஆக்சுவலி முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஆனா இவங்க பார்க்க ஒரு சொபிஸ்டிகேட்டடா இருக்காங்க. லைக் BMW, பென்ஸ் கார்லலாம் வராங்க. அப்படின்னு பார்த்துட்டு வந்து நம்ம வந்து அத நம்பி எல்லாம் நம்ம குடுக்க முடியாது ஆக்சுவலி. நெறைய பேர் அப்படி ஏமாந்துருக்காங்க. இன்னொரு சிச்சுவேஷன் என்னன்னா, இது வந்து நம்ம உள்ள வா காருக்குள்ள வா எனக்கு லைக் வழி காமின்னு என்கிட்ட கேட்டாங்க.
காருக்குள்ள வான்னா ஈஸி லைக் இம்மீடியட் தாட் என்ன வரணும்னா ஆப்வியஸ்லி கிட்னாப் பண்ணிருவாங்க. ஏன்னா லைக் என்ன சொல்றது? லைக் நம்ம எதுக்கு காருக்குள்ள போய் ஒருத்தவங்க கூட டிராவல் பண்ணி, அவங்களுக்கு போய் நம்ம வழி காமிக்கணும். அவங்களுக்கு வழி பார்க்க தெரியாதா ஃபோன்ல? யூ நோ லைக் இந்த மாரி சிச்சுவேஷனும் நெறைய பேருக்கு நடந்திருக்கு. இன்ஃபாக்ட் எனக்கே வந்து காருக்குள்ள வாங்குறதா சொன்னாங்க. அப்பதான் நான் இம்மீடியட்லி என் ஃபிரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன். இந்த மாரி ஏதாவது நடந்திருக்கா அப்டின்னா, அவங்களுக்கும் நெறைய பெர்லின்ல நடந்திருக்குன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன நெனச்சேன்னா, ஓகே இது வந்து பெர்லின் சிச்சுவேஷன் தான். லைக் இங்க வந்து லைக் நெறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து லைக் சில கண்ட்ரி லைக் ஈஸ்டர்ன் யூரோப்லேருந்து வர்றவங்க வந்து லைக் போலண்ட், ரொமேனியன் மாரி இருந்தாங்க, ரஷ்யன் மாரி இருந்தாங்க. ஒருத்தங்க ஒரு இது சொன்னாங்க. அவங்க மாரி இருந்தாங்கன்னு. நான் பார்க்கறப்போ இங்கிருந்து ஜெர்மனி இருந்த வர்ற மக்கள் மாரி தெரியல. நல்லா இங்கிலீஷ் பேசுனாங்க. நல்லா லைக் சொபிஸ்டிகேட்டடா இருந்தாங்க. ஆனா கண்டிப்பா வேற நாட்டுல இருந்து வந்தவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுச்சு. ஒரு சிலருக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஈவன் கப்பிள்ஸ் இருந்திருக்காங்க. குழந்தையோட இருந்திருக்காங்களாமா. ஸோ அப்ப ஈவன் மோர் என்ன ஆகும் லைக் கிரெடிபிலிட்டி காமிக்கிறாங்க. அப்போ இது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. நெறைய ஈவன் குழந்தைய வச்சுட்டு இருந்தா ஆப்வியஸ்லி எல்லாரும் நம்ப தான் போறோம். ஸோ அந்த மாரி சிச்சுவேஷனும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஜெர்மனி மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா இது வந்து ஆக்சுவலி நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா, இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராச்சும் வெளிநாட்டுல இருக்காங்கன்னா, மறக்காம இத ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, மேபி அவங்களுக்கும் அது நடந்திருக்கலாம். நெறைய பேர் வந்து ஏமாந்திருக்கலாம் ஆல்ரெடி. இல்ல அது தெரியாதவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அவேர்னஸா இருக்கும். இந்த மாரி உலகத்துல நடக்கிற இன்ட்ரஸ்டிங்கானவும், இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து டே டு டே நியூஸ் வந்து லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குளோபல் நியூஸ் வந்து என்னோட YouTubeலயும், Instagramலயும் லைக் ஷார்ட் வீடியோஸா போட்டுருக்கேன். அது மட்டும் இல்ல YouTubeல வந்து லாங் வீடியோஸும் இப்ப நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.